கர்நாடக மேகதாது அணை திட்டத்தை தடுக்க தமிழ்நாடு அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள பாமக தலைவர் அன்புமணி, இந்த திட்டத்தினால் டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாக மாறும் அபாயம் இருப்பதாகவும், ஏறத்தாழ 12,500 ஏக்கர் வனப்பகுதி அழிக்கப்படுவதுடன் தமிழ்நாடு, கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய 3 மாநிலங்களும் தீங்குறும் எனவும் தெரிவித்துள்ளார். ஊருக்கெல்லாம் போனா என்ன மேகதாது என்ன அப்படின்னு தெரியல. ஏன்னா இது இன்னைக்கு இது 50 ஆண்டுகளுக்கு இல்லை, இன்னைக்கு நாளைக்கு பாதிப்பு, இன்னைக்கு பாதிப்பு. அதனால இது எல்லாத்துக்கும் எதிராக அவங்க கட்டுறாங்க. அதை நம்ம தடுத்து நிறுத்தணும். உச்ச நீதிமன்றம், கிரீன் ட்ரிபியூனல் ஒன்னு நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு நல்ல ஒரு என்வாயர்மெண்டல் எக்ஸ்பர்ட்ஸ், வாட்டர் எக்ஸ்பர்ட்ஸ், அப்படி எக்ஸ்பர்ட்ஸ் போட்டு அட்வொகேட்ஸா நம்ம நியமனம் பண்ணி தமிழ்நாடு அரசு இது ரொம்ப சீரியஸா இதை எடுத்துட்டு போனோம். மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் மந்தமான் தீவுல கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்னு மத்திய அரசு அந்த திட்டத்தை கொண்டு வர திட்டமிட்டு இருக்கிறாங்க. அது ஸ்ட்ராட்டஜிக்கல் ப்ராஜெக்ட், எக்கனாமிக் ப்ராஜெக்ட், டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட், எல்லாமே அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட். அதுல என்னன்னா அந்த கிரேட் நிக்கோபார் ஐலண்ட்ல அது ஒரு பகுதியான ஒரு காடுகளை அழிச்சு அந்த திட்டத்தை கொண்டு வரது ஒரு சின்ன பகுதியில். அதை ராகுல் காந்தி எதிர்க்கிறார். அதே ராகுல் காந்தி அவர்கள் மேகதாது அணை கட்டினாங்கன்னா 12,500 ஏக்கர் காட்டு அழிப்பாங்க. அந்த திட்டத்தை ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கணும். கர்நாடகா முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கிட்ட சொல்லி இந்த திட்டம் வேண்டாம், இது சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும், வனவிலங்குகள் பாதிக்கப்படும், எக்கனாமி, பயோடைவர்சிட்டி, என்வாயர்மெண்ட் எல்லாம் பாதிக்கப்படும், அதெல்லாம் திட்டத்தை கொண்டு வராதீங்கன்னு அதே ராகுல் காந்தி அவர்கள் சொல்லணும்.